ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேப்பங்கிழங்கு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த சேப்பங்கிழங்கு குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிழங்கு நான் தோல் உரித்து எடுத்துக்குவேங்க. பாருங்கள், இந்த மாதிரி தோல் சீவி தான் எடுத்துப்பேன். உங்களுக்கு ஒரு கிழங்க தோல் சீவி காமிக்கிறேன். இந்த மாதிரி வேக வச்சு கூட நம்ம தோல் உரிச்சிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி தோல் சீவி வைக்கும்போது அது கிழங்கு நல்லா மாவு மாதிரி கிடைக்கும். வளவலன்னு ரொம்ப வளவலன்னு இருக்காது, மாவு மாதிரி இருக்கும் கடித்து சாப்பிடும்போது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தோல் சீவிட்டு அதுக்கப்புறமா குழம்பு வச்சு பாருங்கள். இதுக்கு நான் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். இது கூட சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு ஒரு 4 பச்சை மிளகா, கலருக்காக காஷ்மீரி மிளகா சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. பாருங்கள், கிழங்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இது தாங்க மசாலா இந்த குழம்புக்கு. இது வதக்கி ஆற வச்சுக்கிறேன். அவ்வளோதான், மசாலா வதக்கி விட்டாச்சு. இது ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த மசாலாவை. இப்போ குக்கரில் தாளித்து விட்டுக்கிறேன். குக்கர் வச்சு எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிறேங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கிறேன். அது கடுகு போட்டு வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி இந்த மாதிரி அந்த கிழங்க தோல் சீவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிழங்கு எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பாருங்கள், எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கிழங்குக்கு. அந்த மிளகாத்தூள் சேர்த்து இந்த கிழங்கெல்லாம் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு இப்போவே சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட்டு இந்த கிழங்குல ஆட் பண்ணி இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அந்த மிக்ஸி ஜார் அரைச்சி வச்சுருந்த தண்ணியை சேர்த்துக்கிறேங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு 2 விசில் விடும்போது கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கும். பழைய கிழங்கா இருந்தால் ஒரு விசிலே போதும். புது கிழங்கா இருந்துச்சுன்னா 2 விசில் விட்டால் நல்லா வெந்து வரும். அவ்வளோதாங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம டேஸ்டியான சேப்பங்கிழங்கு குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.